மனுஷர்கள் கொடிய பாவங்களை செய்கிறார்கள், அசுத்தர்களாக ஜீவிக்கிறார்கள், அருவருப்பானவர்களாக காணப்படுகிறார்கள், எத்தனையோ பாவங்களை செய்கிறார்கள், எத்தனையோ வார்த்தையை மாறா கிரியை செய்கிறார்கள், குடிக்கிறார்கள், வரைக்கிறார்கள், அடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், ஆகாத கிரிகளை நடப்பிக்கிறார்கள், அசுத்தர்களாக ஜீவிக்கிறார்கள், பொல்லாத கிரிகளை செய்கிறார்கள், அருவருப்பான கிரிகளை செய்கிறார்கள், தேவகோபத்துக்கேற்ற சகல கிரிகளையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்க அவர்கள் உடனே அந்த பாவத்து வருகிறதான தண்டனை அடையாமல் அவர்கள் இன்னும் விடுவிக்கப்படுகிறார்கள். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாம் செய்கிறது பாவம் அல்ல என்று நினைக்கிறார்கள். அவர்கள் அதற்கேற்றதான தண்டனை கிடைக்கவில்லை. அப்படி நீ பாவம் செய்தும் ஏன் உடனே அழிந்து போகாதிருக்கிறாய்? அதற்கு காரணம் என்ன? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு பரிந்து பேசுகிறதே அதற்கு காரணமாக இருக்கிறது. அவர் தம்முடைய காயங்களை காண்பித்து தேவ கோபத்தை மனுஷர்களை விட்டு அகற்றுகிறார், நீக்குகிறார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவர். இந்த கடைசி காலத்திலே நமக்காக வெளிப்பட்டார். உலக தோற்றம் முதல் மனுக்குலங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்.